ஓம் தத்புஷாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். இன்றைய பதிவில் ஐயப்பன் அற்புதங்களை பற்றி காண்போம். மதுரை மாநகரில் லட்சுமி பூ வியாபாரம் செய்து கொண்டு வந்தார். அவளுடைய வாழ்க்கையில் ஐயப்பன் நடத்திய அற்புதத்தை இப்பொழுது காணலாம். லட்சுமி நீண்ட காலமாக பூ வியாபாரம் நடத்தி அவங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள். கணவர் ஓட்டலில் வேலை செய்து கொண்டிருந்தார். இருந்தாலும் அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. அடிக்கடி ரம்மி விளையாடி அதில் தோற்று மிகவும் கடனாளியாகிவிட்டார். பலரிடம் கடன் வாங்கியதனால் கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி வந்து லட்சுமியிடம் கடன் எப்பொழுது தருவீர்கள் என்று நச்சரிக்க தொடங்கிவிட்டார். இதனால் லட்சுமியும் மிகவும் மன வருத்தத்தில் அவ்வப்பொழுது நோய்வாய்ப்பட்டு கொண்டும் இருந்தார். அவர் பக்கத்தில் இட்லி கடை நடத்தி வந்த அண்ணம்மா, கவலைப்படாதப்பா, நீ ஐயப்ப பக்த, டெய்லி பூ வியாபாரம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 முழம் பூவை ஐயப்பன் கோயிலுக்கு கட்டி கொடுத்துட்டு வந்து தான் நீ பூ வியாபாரம் பண்ணுற. நீ வேணால் பாரு, ஐயப்பன் உனக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். யார் கையாலாச்சும் உனக்கு நல்லது செய்வார். நீ கவலைப்படாத. எப்போ பார்த்தாலும் உடம்பு முடியாமல் நீ வந்து கடையில் வந்து உட்காந்துட்டு வியாபாரத்தை பார்த்தா எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது என்பார். லட்சுமி, என்னக்கா பண்ணுறது, 2 பொட்டை பிள்ளைங்க, அதுங்களை படிக்க வச்சு ஆளாக்கணுமே. அந்த மனுஷன்தான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ரம்மி விளையாடி இருக்கிற காசை தொலைச்சிட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டாப்புல. நானும் விட்டால் அந்த பிள்ளைங்களை யாருப்பா பார்த்துக்குவாங்க? அந்த ஐயப்பன் தான் பார்க்கணும், அந்த ஐயப்பன் தான் காப்பாற்றணும். நான் டெய்லி ஐயப்பன் கோயிலுக்கு பூ கொடுக்கும்போது ஐயப்பனை பார்த்து, ஐயப்பா என் குடும்பத்தை காப்பாற்றுப்பான்னு கேட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். ஐயப்பனும் இது வரைக்கும் எனக்கு வழியே காட்டலப்பா, என்ன பண்ணுறது என்றார். அப்பொழுது தண்டல்காரர் வந்து நின்று, ஏம்மா 2 நாளாக கடையை மூட்டு போயிட்ட, பணம் கட்டலை, எப்போ பணம் கட்ட போகிற என்றார். அண்ணா, உடம்பு முடியலண்ணா, கடைக்கு வர முடியலண்ணா, அதனால தானே கடை திறக்கலை. இந்தாண்ணா காலையில் போனியான காசு கையில் இருக்குது, அதை கொடுக்குறோம், வாங்கிக்கண்ணா, நான் எப்படியும் கட்டிடுவேண்ணா, கவலைப்படாதண்ணா என்றார். தண்டல்காரர் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தாள். அதை பார்த்த அண்ணம்மா, கவலைப்படாத லட்சுமி, உனக்கு நிச்சயமாக ஐயப்பன் கருணை காட்டுவார். எந்த ரூபத்தில் ஆச்சும் யார் கையில் ஆச்சும் உனக்கு நல்லது நடக்கும். நான் சொல்கிறது நம்பு. எனக்கு ஐயப்பன் மேலே ரொம்ப பக்தி உண்டு. ஆனால் பொம்பளை ஆகிட்டேனே, எப்படி நான் கோயிலுக்கு போக முடியாத? நான் கேட்டேன் எங்கள் குருசாமி கிட்ட, நாங்கள் எப்போ கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு. குருசாமி சொல்லிட்டாரு, ஆதார் கார்டை பார்த்துட்டு இன்னும் 2 வருஷம் ஆகணுமா, அப்புறம் நான் உன்னை அழைச்சின்னு போகிறேன் மலைக்குன்னு சொன்னார். பாரு, நடக்குமா? நிச்சயமாக நடக்குமா? உனக்கு ஐயப்பன் நிச்சயமாக அருள் புரிவார், என் வாக்கு பொய்க்காதுன்னு அந்த அண்ணம்மா சொல்லிக்கின்னு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அக்கா என்று குரல் கேட்டு லட்சுமி தலையை நிமிர்ந்து பார்த்தாள். நெடுன்னு வளர்ந்த ஒரு 20 வயது பெண்மணி அங்கே நின்று கொண்டு இருந்தார். அதை பார்த்தேன், யாருமா அப்படின்னார். அக்கா, என்ன தெரியலையாக்கா, நான் தான் சரோஜா பொண்ணு. ஆ, சரோஜா பொண்ணு ஐசானி, என்னம்மா வளர்ந்துட்டம்மா, எனக்கே தெரியல. சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது அம்மா கூட வந்து பூ வாங்கிக்கணும் போவேன். நீங்கள் ஊருக்கு மாற்றிக்கின்னு போயிட்டீங்களா? இங்கே வந்து வியாபாரத்துக்கு வரலையா? எனக்கு கொஞ்சம் கூட நாமம் இல்லாமல் போயிடுச்சு. அம்மா நல்லா இருக்காங்களாம்மான்னு கேட்டேன். அம்மா நல்லா இருக்காங்கம்மா, நாங்கள் இந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டோம்மான்னார். நல்லதாக போச்சுமா. சரி, யாரும்மா ஒருத்தர் வந்து கத்திட்டு போனார்? அது ஏம்மா கேட்குற? நான் என் பொண்ணு மாதிரி இருக்க, அதனால உங்ககிட்ட சொல்கிறேன். நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேம்மா, தண்டல்காருமா, கடன் கட்ட முடியல, அதனால் கத்திட்டு போனார்மா. அக்கா, நீ கவலைப்படாதக்கா,
நான் பக்கத்தில் இருக்கிற பேங்க்கில் தான் வேலை செய்கிறேன். இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். நீ நாளைக்கு ஆதார் கார்டும் பேன் கார்டும் எடுத்துக்கின்னு வா, நான் சொல்கிறேன் அப்படின்னு. லட்சுமிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுவதுன்ட்டு 4 முழம் மல்லிகைப்பூவை கட்டி கையில் கொடுத்து அனுப்பிச்சார். அக்கா காசு ஒன்றும் வேணாமா, என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு நான் காசை கேட்பானா அப்படின்னு லட்சுமி சொல்ல அந்த பெண்ணும் அங்கேருந்து நடந்தார். மறுநாள் காலையில் லட்சுமி ஆதார் கார்டும் பேன் கார்டும் ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டு பேங்க்குக்கு சென்றாள். அங்கு போன இன்னும் ஆச்சரியப்பட்டாள். அங்கு ஐயப்பன் ரூபத்தில் மாலை போட்டு மேனேஜர் உட்கார்ந்துருந்தார். ஐயப்ப சாமியே உட்கார்ந்த போல் இருந்தது. உடனே சாமியே சரணம் ஐயப்பான்னு மனசுக்குள்ளே வேண்டிட்டார். அது பேங்காச்சே, எப்படி சத்தம் போட்டு சொல்ல முடியுமா? அதனால் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாங்க. அப்புறம் ஐஸ்வர்யா அங்கேருந்து வந்து, ஏம்மா ஒரு படிவத்தை நீட்டினார். இதை ஃபில்லப் பண்ணு. எனக்கு நான் படிக்கலையேம்மா, எனக்கு கையெழுத்து கூட போட தெரியாது, தமிழில் ஒன்று லட்சுமின்னமா எழுத தெரியும்னார். உடனே படிவத்தெல்லாம் ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் பார்த்து படிவத்தை பூர்த்தி செய்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நீ கவுண்டரில் கட்டுமான்னா. லட்சுமிக்கு ஒன்றுமே புரியல. கட்டிட்டு வா நான் சொல்கிறேன் அப்படின்னு பணத்தை கட்டிட்டு வந்துட்டு பின்னாடி மேனேஜர்கிட்ட அழைச்சிட்டு போனோம். மேனேஜர் பார்த்துட்டு, லட்சுமி நீங்கள் தானே அப்படின்னார். ஆமாங்க, நாங்கள் தாங்க லட்சுமி. எத்தனை வருஷமாக பூ வியாபாரம் பண்ணுறீங்க? நான் ரொம்ப காலமாக இங்கே தாங்க பூ வியாபாரம் பண்ணுறேன். நீ கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கட்டுங்க. ஐஸ்வர்யா மேடம் சொல்லிட்டாங்க, கேரண்டி கையெழுத்து போட்டாங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பாக லோன் தரேன். அடுத்த வாரம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க, பேங்க்குக்கு வாங்க, லோனை தரேன். அப்பொழுது லட்சுமியின் கண்களில் நீர் வழிந்தது. ஐஸ்வர்ய ரூபத்தில் அங்கு வந்தது ஐயப்பன் என்று நினைத்து கையெடுத்து கும்பிட்டாள். சுவாமியே சரணம் ஐயப்பா. லட்சுமியின் வாழ்வில் ஐயப்பன் ஐஸ்வர்யா ரூபத்தில் வந்து நடத்திய அற்புதத்தை இதுவரைக்கும் பார்த்தோம். உங்கள் வாழ்விலும் நிச்சயமாக ஐயப்பன் ஒளி ஏற்றுவார். எல்லாரும் சொல்லுங்க, சரணகோஷம் போடுங்க. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.